ஒரு வழியா நம்ம பாலையா படமான அகாண்டா 2 படத்தை வந்து பார்த்தாச்சு. தலைவன் என்னெல்லாம் சாகசங்கள் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியுங்களா? ஆர்மி டேங்க் மேல ஏறி நின்னுக்கிட்டு ஏதோ கார்ல வந்து இந்த ஆக்சிலேட்டர் அழுத்தி அப்படியே போவாங்கல்ல, அந்த மாதிரி அழுத்தி ஒரு குண்டை போட்டு ஒரு ஆர்மி கேம்பே வந்து அழிக்கிறாருங்க. பதறாத. அம்மா பண்ணாரி அம்மா தாயே அம்மா ஐயோ அம்மா பாப்பா என்ன மாசு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அவர் கையில ஒரு 3 சூலத்தை வந்து வச்சிருக்காருங்க. அத வச்சுட்டு என்னெல்லாம் குரலி வித்தைகள்லாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, ஹெலிகாப்டர்ல அந்த பிளேடு இருக்கும் தெரியுங்களா, சுத்திக்கிட்டு அந்த பிளேட வந்து இவரோட 3 சூலத்துல வந்து குத்தி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து ஃபேன் காத்து கொடுத்துட்டு இருக்காப்ல. என்ன கொடூரமா இருக்கு. அப்புறம் மிக்ஸில அந்த அரைக்கிற பிளேடு இருக்கும் தெரியுங்களா, அந்த பிளேடு மாதிரி வந்து இந்த 3 சூலத்தை வந்து கழுத்துல வச்சுக்கிட்டு சுத்த விட்டு தீவிரவாதிகளோட கழுத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்காப்ல. அப்புறம் பூசணிக்கால திருஷ்டி சுத்தி நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா தலைவன் ஒரு ஆளை தலையில நிக்க வச்சு அந்த தலையை சுத்தி அந்த தலையை போட்டு உடைச்சு திருஷ்டியை வந்து கடிக்கிறாருங்க. ஐயா பெரிய கும்முடியா, தயவு செய்து கேட்காதீங்க, வாய புடுங்காதீங்க மனுஷர. அப்புறம் சாமி பேரை வச்சு பூமர் மாதிரி வந்து பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்காப்ல கிளைமேக்ஸ்ல. பூமர் அங்கிள், எஸ் கம் ஆன் அங்கிள். தகட்ட கலாய்க்கிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கிற இந்த அகாண்டா 2 படத்தோட ஃபுல் ரோஸ்ட் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அடி பக்கல இன்ச் பை இன்ச் ஃபுல்லா வந்து ட்ரோல் பண்ண போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து டாம் விஜய். உடம்பு சுத்தமா முடியலங்க. அந்த உடம்பு முடியாததுலயும் வந்து நான் அந்த வீடியோ பண்றேன் அப்படின்னா தலைவனுக்காக சளிய கூட சந்தோஷமா ஏத்து பண்ணா. படத்தோட ஓப்பனிங்ல இமயமலையில 2 கண்ணுல ஃபயரோட நம்ம பாலையாவை வந்து காமிக்கிறாங்க. அந்த பனியிலேயே தலைவன் கண்ணுல நெருப்ப வச்சுட்டே குளிர் காய்வாண்டா. இது டூ மச், இது டூ மச். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பாலையா என்னெல்லாம் சாகசங்கள் பண்ணி நம்மள குபீர்னு சிரிக்க வச்சாரு அப்படின்றத ஒரு ரீகேப் மாதிரி வந்து போடுறாங்க. நெவர் போத் ஆர் நாட் சேம். இந்தியாலே வந்து இங்கிலீஷ்ல பஞ்ச் டைலாக் பேசுற சாமியாரை இப்பதான்டா பாக்குறேன். ஏன் நீங்க எங்கள மாதிரி மனுஷ கிடையாதா? நெவர் போத் ஆர் நாட் சேம். மைண்ட் இட், பீ கேர்ஃபுல். 30 நாள் இங்கிலீஷ். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்ட்ல ஒரு குழந்தை கிட்ட போயிட்டு உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு சொல்லி கதர்னாலும் அப்படின்ற மாதிரி அஜித் படத்தோட டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல. அந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் அந்த நொடிவும் முன்னாடி வந்து நிற்ப. இது என் வாக்கு. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. அப்படி சொல்லிட்டு போனவர் தான் இந்த படத்துல வந்து இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்துனா வராரா இல்லையா அப்படின்றத பாப்போம். கண்டிப்பா வருவாரு, வந்தா தானே நல்லா இருக்கும். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த படத்துல யாராச்சும் வந்து பாலையாக்கு வந்து பில்டப் பண்ணி அந்த ஓப்பனிங் இன்ட்ரோ கொடுக்கணும்ல, அதுக்குன்னே ஒருத்தனை வந்து காமிக்கிறாங்க. உங்களால அவரை ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். நினைச்சேன்டா இத சொல்றதுக்குன்னே வந்து எல்லா படத்துலயும் ஒருத்தனை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்கடா. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா. மின்னல கையில அடக்கலான்னு நினைக்காதீங்க மேம். பின்ன பாயில போட்டு அடக்கலாமா? ஏண்டா அவன் தான் வந்து லூசுத்தனமா ஏதாச்சும் பேசிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்க எப்படா சிரிக்காம அதை பாத்துட்டு இருக்கீங்க? தெய்வத்தை பார்த்தா வணங்கணுமே தவிர அடக்க முடியாது. டேய் யாரா அடக்கணும்னு நினைச்சாங்க? என்னடா நடக்குதுங்க? எங்கடா பாலையா? காமிங்கடா சீக்கிரம். டேய் இத கேட்க முடியல. தலைவா காது கேட்கலையா? வா சாமி வாய் அவன் மூஞ்சி பார்த்து போ. ஒரு வழியா நம்ம பாலையாவை வந்து காட்டிட்டாங்க. இமயமலையில அங்கங்க சுத்தி திரிஞ்சு காலைக்கடையெல்லாம் வந்து போயிட்டு வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்காரு போல இருக்கு. ஐயா எப்படியா அந்த குளிர்ல காலைக்கடெல்லாம் போயிட்டு கழுவுறீங்க? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல சில்லுன்னு இருக்குல்ல அதுக்கு சொன்னங்க. நீ ஒண்ணும் சொல்ல போ. இப்போ ஒரு சாமியார் வந்து பாலகிருஷ்ணா கிட்ட போயிட்டு இது வரைக்கும் எதிர்கொண்ட சவாலை விட விதி இப்ப பெரிய சவாலை ஒண்ணு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? அதுக்கு நீ தயாராகணும், அஷ்ட சக்தியை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பீடத்தை மேல போய் உக்காந்துனா இன்னும் உனக்கு பவர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. டேய் சின்ன பயல, என் தலைவன் ஆல்ரெடி பவர்ஃபுல்லா தான்டா இருக்கான், இன்னுமா அவருக்கு பவர் வேணும்?
உங்களை பியூட்டி பார்லர் கொண்டு போய் அழகுபடுத்தணும்னு சொல்றேன். இதுக்கு மேலயுமா அழகு வேணும்? ஆமா. சரி, இந்த கிழவன் ரொம்ப கெஞ்சுறானே அப்படின்னு சொல்லி நம்ம பாலையாவும் அந்த பீடத்து மேல ஏறி போய் நின்னுக்கிட்டு தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்றாப்ல. சும்மாவே தலைவன் ஒரு காட்டுவான். இந்த பவர் வேற வந்துச்சு அப்படின்னா எத்தனை தலை உருள போகுதுன்னு தெரியலையே. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. இப்ப இந்த படத்துல ஒரு பாலையா மட்டும் கிடையாது, 2 பாலையா. அந்த பாலையாவோட என்ட்ரி இப்ப நீங்க வந்து பார்க்க போறீங்க. இப்போ ஒரு வில்லேஜ்ல வந்து 100கணக்கான ஏக்கர்ல வந்து கஞ்சாவை போட்டு ட்ரக்ஸை வந்து சேல் பண்ற ஒரு கேங் ஒன்னு இருக்காங்க. அந்த கேங்கை தட்டி கேட்க போன போலீஸையும் ஆபீசர்ஸும் போட்டு கட்டி போட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் யாரு காப்பாத்துவா, இந்த அநியாயத்தை யார் தட்டி கேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு வந்து போன் பண்றாங்க. இவங்க போன் பண்ண உடனே உடைச்சுக்கிட்டு ஒரு கார் வந்து அப்படியே அந்த இடத்துல பறந்து வரவே நம்ம பாலையா வந்து அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆக அந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து ரவுண்ட் அடிக்குது. அதுல அடிபட்டு அந்த அடியாட்கள்லாம் வந்து அப்படியே பறக்குறாங்க. முன்னெல்லாம் வந்து பாலையா அடிச்சுதான் நிறைய பேர் வந்து பறப்பாங்க. இப்ப அவர் ஓடிட்டு வர கார் முதற்கொண்டு வந்து அடிச்சு எல்லாரையும் பறக்க விடுதுங்க. பாலையா தொடர யூஸ் பண்ற எல்லா பொருளுக்கும் வந்து சூப்பர் பவர் வந்துரும் போல. ஏய் வாயை முன் ஏந்து போட, எதாசியமா பேச போற. இப்ப பாலையா வந்து என் கார் அடிச்சு அத்தனை பேர் பறக்குறாங்க அப்படின்னா நான் அடிச்சு எத்தனை பேர் பறப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரே அடிதான் அங்க இருக்கிற மொத்த பேர் வந்து பறக்குறாங்க அந்த இடத்துல. இந்த அலையில சாங் வரும்ல, அந்த மாதிரி கேமரா ஒரு ரவுண்டு கட்டி காமிக்கிறாங்க. அத்தனை பேர் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. எப்படா ஒருத்தனை அடிச்சு எப்படா அத்தனை பேர் பறந்தீங்க? ஒரே மர்மமா இருக்குது. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படியே அந்த பாலையை அடிச்சு நம்ம விழ தான் போறோம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பேசாம நம்மளே பறந்து கீழே விழுந்துரும் சொல்லி பறந்துட்டானுங்க போல. இத பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு ரவுடி வந்து கத்த நம்ம பாலையா போயிட்டு பஞ்ச் டயலாக் பேசுறாப்ல. சவுண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்க. எந்த சவுண்டுக்கு சிரிப்பேன் எந்த சவுண்டுக்கு வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயா, இத பார்த்தா எங்களுக்கு தான் சிரிப்பு வருது. ஏன் அப்படி சிரிக்க வைக்கிற மாதிரி பஞ்ச் டயலாகா பேசுறீங்க? இப்ப எல்லாரையும் திருப்பி போட்டு அடிச்சு போட்டு திருப்பி பஞ்ச் டயலாக் பேசுறாப்ல. நானும் எக்ஸ்எம்எல்ஏ தான். நெல்லையப்பா எங்க போறோன்னு நிறுத்தி கேட்டா 11 மணிக்கு தாப்பா போட்டு தூங்க போறோம்னா உன்ன மாதிரி பிஸ்கோத்து பையன் இல்ல. அவன் இப்ப கேட்டதுக்கும் நீ சொல்ற நெல்லையப்பன் கதைக்கும் என்னையா சம்பந்தம்? என்னையா சொல்ல வர? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? மை பவர் இஸ் 20/7 இஸ் ஆன் அப்படின்ற மாதிரி பஞ்சு டயலாக். மை பவர் இஸ் 24/7 ஆன். முறைக்காத, கொன்னுடுவேன். ஆன் த ஸ்பாட்ல கொன்னுடுவேன். முறைக்காத, கொன்னுடுவேன். ஆன் த ஸ்பாட் கொன்னுடுவேன். பயந்துடம்பா போடா. அப்புறம் இந்திலியே வந்து எதுகை மோனை போட்டு பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்காப்ல. भला है माला है इस देश का उजाला है. என்ன எழவி அது? ट्राई किया कदम हो गया. 3 times मैंने ट्राई किया खत्म हो गया शूटिंग. இதெல்லாம் வந்து என்னதான் கிரிஞ்சா இருந்தாலும் இந்த சீனோட கடைசில வந்து சில அட்வைஸ்லாம் வந்து பண்ணுவாப்ல. அதெல்லாம் வந்து நல்லதா இருந்தது. படிக்கிற பசங்க பாக்கெட்ல பேனா இருக்கணும், அவங்க மூளையில அறிவு இருக்கணும். அதை விட்டுட்டு கஞ்சா எதுக்குடா? பசங்கள்லாம் வந்து இப்பவே வந்து போதைக்கு அடிமை ஆகுறது. காலேஜ் கேண்டீன்ல கவுண்டர்ல எல்லாம் வச்சு வர இளைஞர்களை போதைக்கு இழுத்தா கிடைக்கிறது அறிவா பேரழிவா? இத வந்து இந்த சீன்ல சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம் தான். பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. போதைக்கு அடிமையாகி தாய்க்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாம செய்யற கொடுமை எல்லாம் எவ்வளவு? இவ்வளவு காமெடியிலயும் வந்து இந்த மெசேஜை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பாலையா. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க? திருப்பியும் அந்த காமெடியை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கண்ட துண்டமா வெட்டி டிக்கில போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் டச்ல வந்து சொல்லிட்டு அப்படியே நடந்து வராப்ல. கண்டந்துண்டமா வெட்டி டிக்கில போட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ இங்கதான் வந்து பாலையாவோட ஒரு சுய ரூபமே உங்களுக்கு வந்து தெரிய போகுது. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இவ்வளவு நேரம் வந்து போதைப் பொருள் கெட்டது அப்படின்னு சொல்லி பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு இருந்தாருல, இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோயின் கூட நைட் டைம்ல உட்கார்ந்துகிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காப்ல. அடங்கொக்காலவனே உங்களுக்கும் பிள்ளை கூப்பிட்டவன வரிஞ்சு கேட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான் பாரு. பெரிய மனுஷனா நீ? பீக்காரி பயல எந்திரிச்சு போயா. குடிச்சிட்டு குரங்கு சேட்டை வேற. வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய் செருப்பால அடிக்கடா. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த ஹீரோயின் இருக்காங்களா, இவங்க யாரு அப்படின்னா பாலையாவோட பொண்ணோட மேம், சொல்லி தர்ற மேம். அவங்க ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு இங்க பாலையா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்கள மடக்கி நைட் டைம்ல போய் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காப்ல. வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற?
பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதான். நீங்க கேப்பீங்க அவர் குடிச்சா என்ன, அளவா தானே குடிக்கிறாரு, அளவுக்கு மீறி குடிச்சாதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இப்ப இந்த சீனை பாருங்க. இன்னொன்னு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எல்லாத்தையும் விட தான் பொண்ணோட மேமுக்கு வந்து சொல்ற டைலாக் இது. நீங்க என்ன நம்புங்க, அசந்து போவீங்க. நாய் நாய் ஏண்டா நாய் மாதிரி அலையற? இப்ப இதுல இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு சாங் வேற. சிங்கமா எங்க? விண்டேஜ் பாலையா இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு தொப்பியை பின்னாடி வச்சுக்கிட்டு அதை தூக்குறது கீழே போறது அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஏங்க இதெல்லாம் வந்து இப்ப அப்கமிங்ல வர ஹீரோ போற டான்ஸுங்க, இன்னுமே நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ பெரியவர் நிக்கிறாரு. நான் யூத்னு சொல்றேன், நீங்க இப்படி வந்துருங்க. முன்னாடி அந்த போதைப் பொருளை பத்தி அவ்வளவு பேசின நம்ம பாலையா இப்ப பாட்டுல என்ன சொல்றாருன்னு பாருங்க. சிமிட்டும் கண்ணை வச்சு கல்லதான் காய்ச்சிட்டாலே, அதாவது கல்லு சரக்கு கல்லு எல்லாமே இவர் பண்ணுவாரு. ஆனா ஊருக்கு வெளியில மட்டும் உத்தமனா இருப்பாரு. அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். அதுக்கு இவங்க என்ன பாடுறாங்க பாருங்க. தொடையில தட்டுன ஆயா, எது தொடைய தட்டுனா ஆயாவா? ஏய் கிழவி, என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. தொடையில தட்டுன ஆயா ட்ரெயின் கூட பறக்கும் போயா. என்னடா இதெல்லாம் டேய், என்னடா இது, என்ன அசிங்கடா இது? அகைன் ஒரு காமெடி. பின்னாடி ஒரு சேர் மேல காலை வச்சுட்டு அப்படியே தள்ளுறதும், இந்த பக்கம் சேரை தள்ளுறதும், அந்த பக்கம் சேரை தள்ளுறதும், இந்த பக்கம் சேரை தள்ளுறதும் அப்படின்ற மாதிரி வந்து டான்ஸ் ஆடி காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. இப்ப இவரோட சிக்னேச்சர் ஸ்டெப்பான அகாண்டா 1ல போட்ட ஸ்டெப்பை வந்து திருப்பி ரீக்ரியேஷன் பண்ணிருக்காங்க. அந்த சட்டையை ஒவ்வொன்னா கழட்டிட்டு போற மாதிரி இத வந்து ஃபர்ஸ்ட் படத்துல வரும்போதே வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. அது நல்லா ரீச் ஆயிடுச்சு, நிறைய பேர் பிடிச்சிருக்கு நினைச்சு திருப்பி இத பண்ணிருக்காங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல நீங்களே. இப்ப இந்தியாவுக்கு ஒரு ஆபத்துங்க. இந்தியாவுக்கு எதிரா வந்து சைனாவை சேர்ந்த ஒரு ஆர்மி சோல்ஜரும் ஒரு ஆபீசர் வந்து சைனா தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த படத்துல வந்து எந்த கண்ட்ரின்னு மென்ஷன் பண்ணல. ஐ திங்க் சைனா தான். இந்தியாவை சேர்ந்த ஒருத்தனை வந்து 3 பேர் சேர்ந்து பிளான போட்டு மகா கும்பமேளா நடக்கும்ல, அங்க ஓடுற தண்ணியில வந்து வைரஸை கலக்கி விட்டுறலாம், கலக்கி விட்டா எல்லாரும் வந்து இந்த வைரஸால அட்டாக் ஆயிருவாங்க அப்படி சொல்லி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. டேய் அந்த தண்ணி ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும், அதனாலே பல பேருக்கு நோய் தானே வந்துட்டு இருக்குது. சரி விடு, இதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸ். மக்கள் எவ்வளவு அவதிப்படுறார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இருந்தாலும் இவங்க பிளான் போட்ட மாதிரியே வந்து அந்த தண்ணில அந்த வைரஸை வந்து கலக்கி விட்டுறாங்க. இப்ப அந்த வைரஸை கலக்கின உடனே ஒரு சாமியாருக்கு போயிட்டு அந்த தண்ணியில வந்து ஏதோ குளிக்க போயிட்டு இருக்காரு போல இருக்குது. எடுத்து கையில பார்த்தா அந்த வைரஸ் கலக்குனதை இவர் கண்டுபிடிச்சிட்டாராம். ஏயா அந்த தண்ணி என்னமோ இதுக்கு முன்னாடி சுத்தமா இருந்த மாதிரியும் அந்த வைரஸ் கலக்கின உடனே கலங்களாயிடுச்சு, அந்த வைரஸ் கலந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா டேய், என்ன கலக்குனாலும் அது தெரியாதுடா. இப்ப அந்த தண்ணியில குளிச்ச எல்லாருக்குமே வந்து வைரஸ் அட்டாக் ஆகி ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிட்டாங்க. இப்ப என்னடா பண்றது அப்படி சொல்லி இந்தியாவே வந்து பதட்ட நிலையில இருக்க, பாலையாவோட பொண்ணு ஹீரோயினும் சேர்ந்து அந்த நோய்க்கான வேக்சினை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப இதை தெரிஞ்ச தீவிரவாதிங்க அந்த வேக்சின் கண்டுபிடிச்சு அந்த லேபுக்கே வந்து மொத்தமா வந்துடுறாங்க, வந்து சுட்டு தள்ளுறாங்க எல்லாரையுமே. இப்ப ஹீரோயினையும் ஒரு புல்லட்ல சுட, ஹீரோயினும் அந்த பாலையாவோட பொண்ணு வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எஸ்கேப் ஆனவங்க ஆக வேண்டியது தானே, அங்க ஒரு இடத்துல போய் நின்னுக்கிட்டு சென்டிமெண்டா டயலாக் பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்க ஒரு 1/2 மணி நேரம் இந்த வேக்சின் ரொம்ப முக்கியம், மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. உன்னையே காப்பாத்திக்கமா, 2 பேரும் இந்த பேசுற கேப்ல ஓடி போனாலே தப்பிச்சு ஓடி போயிருக்கலாம். இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 19 இங்கிலாந்துல வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டேன், இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு இருந்தாலும் இந்த. அப்புறம் அந்த இடத்துல தீவிரவாதிகளும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சுட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வீர மரணம் அடைஞ்சிட்டாங்களாம். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அப்புறம் அந்த பொண்ணு ஓடுது, இங்க இருந்து பனி பிரதேசத்துக்கே பனி மலைக்கே வந்து போயிடுது. எப்படிமா அவ்வளவு தூரம் ஓடி போன? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. எல்லாம் அந்த பனி பிரதேசத்துல இருக்கிற பாலையாவை பில்டப் பண்ணி கொண்டு வராதாண்டா. இப்ப அந்த பொண்ணை வந்து புடிச்சு அடிச்சு அந்த வேக்சினை வந்து புடுங்க ட்ரை பண்றாங்க, புடுங்கிட்டாங்க. இத வந்து அந்த தியானம் பண்ணிட்டு இருக்க நம்ம பாலையா காதுக்கு வந்து வில அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அவரு தியானம் பண்ணி பனிக்கட்டியாவே வந்து ஆயிருக்காப்ல. அப்படியே பனிக்கட்டியை வந்து உடைக்கிறாப்ல, ஒண்ணுமே ஆகாம அப்படி கன் மாதிரி நிக்கிறாப்ல. எப்படிங்க, நான் நேத்து ஒரு ஜூஸ் தான் குடிச்சேன், அந்த ஜூஸ் குடிச்சதுக்கே மூக்குல ஒழுகுது, தொண்டை கரகரன்னு இருக்குது, பேச கூட முடியல என்னால. இப்ப பூமி மேல ஏதோ எரிக்கல் விழுது போல அப்படின்ற மாதிரி வந்து பாத்துட்டு இருந்தா அந்த எரிக்கல் வந்து அந்த தீவிரவாதிகள் மேல விழுந்து அப்படியே சதறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த எரிக்கல்ல தான் நம்ம பாலையா வந்து டிராவல் பண்ணி இங்க வந்திருக்காப்ல. எது
நான் கூட வந்து ஏதோ டம்மியான என்ட்ரியா தான் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா எரிக்கல் அளவுக்கு நம்ம பாலையா வந்து அப்கிரேட் ஆயிருக்காப்ல அந்த தியானம் மூலமா. என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இப்போ ஒரு கன் எடுத்து சுட நம்ம பாலையா வந்து சீப்பா அப்படி சொல்லி அந்த சூளத்து மூலமா வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்காரு அந்த புல்லட் எல்லாம். ஏண்டா அத்தனை பேர் இருக்கீங்களே, ஒரு புல்லட்ல சுட்டாதான் அந்த ஆள் வந்து தடுக்கிறாப்ல, மொத்த பேரை சுட வேண்டியதானடா. அப்ப என்ன குரலி வித்த பண்றாருன்னு பாத்துருக்கலாம்ல. ஐயோ ஐயோ. இப்ப பார்க்க போற இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து உலக சினிமால எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிளாஷ் மாதிரி வந்து சர்ரு புருன்னு போய் அப்படியே போட்டு அடிக்கிறாப்ல எல்லாரையும். பா என்னங்க இது? இந்த சூப்பர் ஹீரோ படத்துல வர பிளாஷ், இந்த குயிக் சில்வர், இவங்களுக்கு எல்லாருக்கும் காட் ஃபாதர்னா நம்ம பாலையா தான்டா. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அடுத்து என்ன டே கண்ணை வச்சுட்டு சுடுங்கடா அப்படின்னா கண்ணை வச்சுட்டு எல்லாரும் பாலைய கிட்ட ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. அவரு வந்து ரைட் லெப்ட்னு சொல்லி எங்கேயே அடிச்சிட்டு இருக்காப்ல. என்னடே நீங்க எல்லாம் என்னடா தீவிரவாதிங்க? அந்தால் புடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேடா. நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? அங்க வர காத்து பத்தல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அப்படியே அந்த சூடத்துல குத்தி அப்படியே தூக்கி வச்சுட்டு சுத்த விட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு இருக்காப்ல. இன்னும் அந்த சூளத்தை வச்சு குரல் விதெல்லாம் பார்க்க போறீங்க. அப்படியே கழுத்துல அந்த சூளத்தை வச்சுக்கிட்டு அந்த மிக்ஸி பிளேட வந்து சுத்த விட்டு இந்த ஃப்ரூட்ஸ் சட்னி எல்லாம் அரைப்பாங்களே அந்த மாதிரி வந்து சுத்த விட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகளா போட்டு அரைச்சிட்டு இருக்காப்ல. பாப்பா பிரேம பாருங்க, மிக்ஸில மண்ண தேங்காய் நாறு மாதிரி வந்து பாலைய கால்ல அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. இவ்வளவு பேரை போட்டு அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. பின்னாடி என்னடா கண்ணை வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சொல்லிருப்பாரு போல இருக்குது, அவர் எப்ப அடிக்க வராரோ அப்ப நீங்க ஓடி போய் அவர்கிட்ட நின்னா போதும், மத்ததெல்லாம் அவர் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க மட்டும் எதுக்கு சும்மா நிக்கிறீங்க, இத வாங்கிக்கங்கடா அப்படின்னு சொல்லி சூளத்தை இங்கிருந்து அப்படியே சுத்தி விடுறாரு இந்த பூமராங் மாதிரி. அப்படியே பின்னாடி இருக்கிற எல்லாரும் வந்து காலி. பாப்பா உனக்கு திருஷ்டி அதிகமாயிடுச்சு அப்படி சொல்லி ஒருத்தன் ஓடி வரான். அதுக்கு தகுந்த மாதிரியே அவனை அப்படியே பிடிச்சி அல்லாக்க தூக்கி அப்படியே மல்லாக்கா போட்டு தலையில நிக்க வச்சு அப்படியே சுத்த விட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல தூக்கி போட்டு தேங்காய் பூசணிக்கா மாதிரி அவன் தலை அப்படியே செதறது. திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிருச்சான். ஏடாடே உலகத்திலேயே வந்து மனுஷன் தலையில வந்து உடைச்சி அவனும் திருஷ்டி கழிச்சிருக்கே மாட்டான். இதுதான் ரெக்கார்டு. என்ன கொடுமை சரவணன். இப்போ ஒரு 5 பேர் அடிச்சு அப்படியே பின்னாடி பறக்க விட்டு ஒருத்த மேல உப்பு மூட்டை உட்காந்துக்கிட்டு பின்னாடி 5 பேர் அப்படியே போஸ் கொடுக்க இவரும் உட்கார்ந்து இருக்க. என்னங்க பிரேம் இது? அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாள லோகத்தை ஆட்சி செய்யறவன். என்னையா இது டிஆர் மாதிரி எதுகை மொழியில மந்திரம் சொல்லிட்டு இருக்கிற? எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில புடிக்கும் போல. இப்பதான் வந்து தெளிஞ்சு மொத்த பேர் வந்து கண்ணால வந்து சுடுறாங்க. இவரை வந்து சிலம்பம் ஆடுற மாதிரி வந்து அந்த சூளத்தை வச்சு சுத்தி சுத்தி வர்ற புல்லட்லாம் வந்து அப்படி தடுத்துட்டு இருக்காப்ல. அவன் நிறுத்திட்டு வந்து லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறான். இப்ப ஜிம்ல வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு 8 பேரை போட்டு அந்த சூளத்தை மேல போட்டு அப்படியே வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படியே தூக்கிக்கிட்டே டயலாகும் பேசிட்டு இருக்காரு. சிவ அனுமதி இல்லனா அந்த யமனே கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். நீ பாக்குறியா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஃபைனலா வந்து எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நடந்து வராரு. அவங்க கொண்டு வந்த அந்த வெஹிக்கல்லாம் அப்படியே பறக்குதுங்க. வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் இட். இப்ப பாலையாவும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப வேற ஒரு வில்லன் வந்து இந்த பொண்ணை தேடி ஒருத்தன் வரான். அந்த இடத்துல ஏதோ காட்டுவாசி மாதிரி வந்து ஒரு கேங் ஒண்ணு வராங்க. அது யாருன்னு பார்த்தா நல்லா உத்து பார்த்தாதான் தெரியுது நம்ம அந்த மரகத நாணயம் படத்தோட ஹீரோவான ஆதி தான் அவரு. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அவரை? இப்ப வாயிலிருந்து அப்படியே ஊதுறான். பல வருஷமா பல்லு விளக்காம இருந்திருப்பான் போல இருக்குது. அப்படியே இவன் வாயிலிருந்து ஏதோ வைரஸ் பரவுற மாதிரி அப்படியே பரவுது அந்த பக்கம். ஏண்டா ஆல்ரெடி ஒரு வைரஸ் பரவுனாலதான் இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கு. இதுல நீ வேற பல்லு விளக்காம வந்து வைரஸை பரப்பிட்டு இருக்கிறியா? பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசம். இப்ப அந்த காட்டுவாசி ஆதி வந்து இந்த வில்லன் கிட்ட போய் சொல்றான், அந்த பஞ்சு டைலாக் பேசுற அந்த சாமியார் உனக்கு எதிரினா அவனும் எனக்கு எதிரி தான், நீ நானும் இப்ப ஃப்ரெண்டா இருந்து அவனை போட்டு தள்ளுவான் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறான். நீ எப்பறா எதிரி அப்படின்னு பார்த்தா அதுக்கு அவன் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்றான். பிளாஷ்பேக் சொல்றதுக்கு முன்னாடி இவன் ஏதோ பஞ்சு டைலாக் எல்லாம் போய் அந்த வில்லன் மூஞ்சி கிட்டே போய் பேசிட்டு இருக்கிறான். டேய் பல்லு விளக்காம போய் இவ்வளவு போட்டு கத்திட்டு இருக்கிறியே, பாவண்டா அவன். இப்ப அந்த பிளாஷ்பேக்ல இந்த ஆதி வந்து ஏதோ
10 குழந்தைங்களை வந்து பலி கொடுக்கறதுக்காக மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அந்த இடத்துல இருந்து அக்னி குண்டத்துல இறங்கின நம்ம பாலையா அப்படியே செதறுது அந்த இடமே. மறுபடியும் முதல்ல இங்கேயும் வந்து பல சாகசங்களை பண்ணி அடிச்சு அப்படியே எல்லாரையும் வந்து பறக்க விடுறாரு. இங்கேயும் வந்து அந்த சூளத்தை வச்சுட்டு காத்து வாங்கிட்டு இருக்காப்ல. அந்த சூளத்து மூலமா 2 பேரும் வந்து குத்தி அப்படி மேல தூக்கி சுத்த விட்டு காத்து வாங்கிட்டு இருக்காரு. மனுஷன் டென்ஷன் ஆகுது. ஒரு அரை மணி நேரம் கொல்லலாம் ஒரு மனுஷனை, 2 மணி நேரம் 10 நிமிஷமா போட்டு கொல்றது. ஐயா யாராச்சும் அந்த சூளத்தை அவர்கிட்ட இருந்து வாங்குங்க. அதை வச்சு இல்லாத வித்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆதியோட நாக்கு கண்ணு எலும்பு முதற்கொண்டு போட்டு உடைச்சி இங்கிலீஷ்ல பஞ்சு டயலாகா பேசிட்டு இருக்காரு. யோ எத்தனை அடி வேணா அடி, பஞ்சு டயலாக் மட்டும் இங்கிலீஷ்ல பேசாதையா அப்படி சொல்லி அங்கேயே விழுந்து அடிபட்டு கிடக்குறான். பிளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. இத்தனை வருஷமா வந்து பாலகிருஷ்ணா பழி வாங்குறதுக்காக தான் இவன் இருக்கானாமா. இப்ப பயங்கர பிசாசுக்கெல்லாம் வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன், பாலையாவை நான் எப்படி பந்தாட போறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இந்த அருந்ததி படத்துல இந்த பசுபதினு ஒருத்த பண்ணிட்டு இருப்பானே அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப அந்த பொண்ணை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக இந்தியன் ஆர்மில இருந்து ஹெலிகாப்டர் அப்படியே வந்துட்டு இருக்குதுங்க. அந்த ஹெலிகாப்டருக்கு தீவிரவாதிகள் வந்து பாம் வச்சிடறானுங்க. அது வெடிஞ்சு அந்த ஹெலிகாப்டர் மேல சுத்தம் தெரியுங்க அந்த பிளேடு. அந்த பிளேடு வந்து இங்க இருக்கிற மக்கள் மேல விழ வருது. எங்கிருந்தோ நம்ம பாலையா ஓடி வந்து அந்த சூளத்தை குத்தி அந்த பிளேடை தூக்கி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து காத்து அடிச்சிட்டு இருக்காப்ல. எல்லாரும் இந்த வித்தியை பாத்துட்டீங்களா? சுத்தி நின்னு பார்க்காம ஒரு 10 ரூபா போடுங்க பாவம் அவரு. இப்ப அந்த காட்டுவாசி ஆதிக்கும் நம்ம பாலையாக்கும் வந்து ஃபைட்டு. உன்னை கொல்லதானா இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி அந்த ஆதி வந்து கோவமா டைலாக் பேசிட்டு இருக்க. இவர் நம்ம பாலையா வந்து ஒன்னு காலம் என் கையில இருக்கிற சூளம் அப்படின்னு சொல்லி காமெடி பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. இங்க யார் உயிர் போறதா இருந்தாலும் டிசைட் பண்றது 2 தான். ஒன்னு காலம், இன்னொன்னு என் கையில இருக்கிற சூளம். யோ கோவமா வந்த அவனே அந்த பஞ்சு டைலாக் கேட்டு சிரிச்சிட போறான்யா. இப்ப 2 பேருக்கு வந்து சண்டை. ஒரே ஒரு பஞ்சுக்கு அங்க இருக்கிற மொத்த பொருள் செதறத, பக்கத்துல இருக்கிற மரம் எல்லாம் அப்படி வெடிக்குது. அங்க டேங்கிங் எல்லாம் வந்து புடிங்கிட்டு போகுது. இவ்வளவு பஞ்சு டைலாக் இவ்வளவு கோவமா பேசின அந்த ஆதி வந்து பாலையா அடிச்ச ஒரே அடியில போய் அந்த மரத்துல போய் சொருகிக்கிறான். ஏன்னா டே நான் கூட உன்னை பெரிய ரவுடின்னு நினைச்சிட்டேனாடா, ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டேன். சரி இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. இப்ப அனுமான் கையில இருக்கிற கதையை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம பாலைய வந்து அந்த ஆதியோட வயித்துல வந்து குத்தி லெப்ட் ரைட்னு சொல்லி ஏதோ துணி துவைக்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு போட்டு துவைச்சிட்டு இருக்காரு. அதுல நடுவுல வந்து அவன் செத்துட்டானா இல்லையா அப்படி சொல்லி ஹார்ட் பீட்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. என்னையா இதெல்லாம், என்னையா நான் சொல்றது இதை வச்சு. இப்ப அந்த பாலையா வந்து இந்த வைரஸ்க்கெல்லாம் காரணம் யாரு? அந்த நாடு தானே. அந்த நாட்டு ஆர்மியை நான் சிங்கிளா போய் எல்லாரையும் சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. அதுவும் யார்கிட்ட அப்படின்னா இந்தியன் ஆர்மி கிட்ட, இந்த பெரிய பெரிய ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. யோ எப்படியா அந்த ஆள் பேசுறதை கேட்டு சிரிக்காம சீரியஸா பாத்துட்டு இருக்கிறீங்க? இப்ப இவனுக்கு அந்த எதிர்நாட்டு ஆபீசர் வந்து அந்த கைலாசத்தை வந்து நான் ஒரே பாம்பு போட்டு அழிக்க போறேன்னு சொல்ல, நம்ம பாலையா வந்து சும்மா இருப்பாரா? அந்த இமயமலையில தான் அவர் வந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்காரு, காலைக்கடன் எல்லாம் முடிப்பாரு. அது மேல கை வச்சா எப்படி? உடனே நம்ம பாலையா வந்து இந்த ஆர்மி டேங்க் மேல ஏறி நின்னுக்கிட்டு கார்ல ஆக்சிலேட்டர் அழுத்துற மாதிரி அழுத்தி ஒரு குண்டை போட்டு அந்த இடத்தையும் வேடிக்கை வைக்கிறாரு. இப்ப அந்த மொத்த ஆர்மி சோல்ஜர்ஸ் விசஸ் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி பாலையா ஃபுல்லா ஃபைட் தான். போ சும்மா பேருக்கு தான் அந்த கண்ணை வச்சிருப்பானுங்க. நம்ம பாலைய வந்து அந்த சூளத்தை வச்சுட்டு இப்ப வந்து நிறைய சாகசங்கள் நிறைய வித்தைகள்லாம் வந்து காட்ட போறாரு. வழக்கம் போல நம்ம பாலையா அந்த சூளத்தை வச்சுட்டு எல்லாரையும் போட்டு குத்திட்டு இருக்காப்ல. வாழைப்பழத்துல ஊதுபத்தியை குத்துற மாதிரி வந்து குத்திட்டு இருக்காரு எல்லாரையும். இப்ப பாலைய வந்து ஐயா இப்ப நான் மேல போறேன், எல்லாரும் கண்ணை எடுத்துட்டு வந்து ஒரே மாதிரி நிக்கணும், நான் அப்படியே மேல நின்னா மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்குது. அதே மாதிரி கண் எடுத்துட்டு எல்லாரும் வர எல்லாரும் ஒரே மாதிரி நிக்க இவர் மேல ஏறி நின்னுக்கிட்டு மாஸ் காமிச்சிட்டு இருக்காப்ல. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இப்ப மிஷின் கண்ணில் அந்த சூடத்தை குத்திட்டு அப்படியே ரவுண்டா எல்லாரையும் சுட்டிட்டு இருக்காப்ல. என்ன ஜோக் காட்டுறீங்க? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இப்ப அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆபீசர் வந்து நம்ம பாலையெல்லாம் நம்மளால வந்து அடிக்க முடியாது, அதனால சூப்பர் பவர் கொண்ட யாராச்சும் இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஷூட் போட்ட ஒரு 5 பேர் வந்து அவங்க கிட்ட அவங்க உடம்புல வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பாஸ் ஆகுது. அவங்க மூலமா வந்து பாலையாவை அடிக்கலாம்னு சொல்லி கொண்டு வராங்க. அவங்களையும் வந்து ஃபேன் மாதிரி மாத்தி எல்லாரையும் மேல தூக்கி அப்படியே சுத்திட்டு இருக்காப்ல சூளத்துல. இப்ப ஒரு பாலையா கிடையாது, 5 பாலையாவா மாறி பிளாஷ் மாதிரி போய் எல்லாரையும் அடிச்சு எல்லாரையும் அப்படியே பறக்க விடுறாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இதெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு என்கிட்ட கண்டென்ட் இல்லைங்க.
சொல்லதான் முடியும். அந்த அளவுக்கு கலாய்க்கிறதுக்கு தாண்டி தகட்ட கண்டென்ட் இருக்கு. இப்ப ருத்ர தாண்டவம் வேற ஆடிட்டு இருக்காப்ல எல்லாரும் அடிச்சுட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து கலாய்க்க கூடாது, ஆனா கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லியே எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதுவும் ஒருத்தனை சூடத்தால குத்திட்டு மேல தூக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் உண்மையிலேயே சிவன் பார்த்தா என்ன நினைப்பாரு? ஐயோ, இது எல்லாமே கூட வந்து மன்னிச்சிடலாங்க. கடைசியா இந்த சைனா ஆர்மியை பார்த்து இந்த சைனா மக்களுக்கு, சைனா நாட்டையே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு டைலாக் எல்லாம் சொல்லுவாரு பாருங்க. அதெல்லாம் எவனா எழுதி கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மலையில திரியிற ஓனான புடிச்சு தின்ற நீங்க எங்க, அந்த மலையவே ஒவ்வொரு மலையும் வழிபடுற நாங்க எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மலையில திரியிற ஓனான திங்கிற நீங்க எங்க, ஒவ்வொரு மலைய கஷேத்திரமா மாத்தி வழிபடுற நாங்க எங்க. எது இந்த மலையெல்லாம் அறுத்து கிரானைட் போட்டுட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? மலை மேல இருக்கிற கோயிலுக்கு தரிசனம் பார்க்க போனா ஏழைங்களுக்கு எல்லாம் உள்ள விட மாட்டீங்க, ஆனா பணம் வச்சிருக்கவங்க மட்டும் உள்ள விடுவீங்க, அப்படியா? சொல்லிட்டே போலாம். குச்சியால பூச்சி திங்கிற நீங்க எங்க, பசங்களுக்கு வேதம் சொல்லி தர நாங்க எங்க. குச்சியால பூச்சிய திங்கிற நீங்க எங்க, பசங்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கிற நாங்க எங்க. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? மனசாட்சி ஏதாச்சும் இருக்காடா? வேதத்தை கத்துக்கிட்டு என்ன பண்ணுவான் அவன்? படிப்பை சொல்லி கொடுங்கடா. படிச்சு அந்த நாட்டுல வந்து எவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கு, எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்கானுங்க. இன்னுமே வந்து சரி பேசக்கூடாது, ஓப்பனா நிறைய பேசக்கூடாது. இந்த மாதிரி பூமர் டயலாக்கா அப்படி தெளிச்சு விட்டுருக்காங்க கடைசியில. How dare you touch my country? அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ஓகே, இந்த வீடியோல வந்து யாரோட மனசையும் நான் புண்படுத்துக்காக சொல்லல, சும்மா ஃபன்னா எடுத்துக்காங்க, எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. எல்லாமே வந்து சிரிக்கிறதுக்காக தான் வந்து சொல்லியிருப்பேன், எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஒரு டிஸ்க்ளைமரா நான் போட்டுறேன். வேற என்ன படத்தோட ரோஸ்ட் வேணும் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருங்க. வரட்டா.